இஸ்ரேல் தான் பின்னணியில் இருந்திருப்பான்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா இஸ்ரேலுன்னா அது பயங்கரமான அமைப்பு தான், அதைத்தான் கீழே போட்டு மிதிச்சுட்டான், ஒன்றுமில்லைன்னு ஆக்கிட்டான். அந்த கெத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பேரை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வியலாளர்கள் 1400 பேர் சேர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, யுத்தத்தை நிறுத்துங்க, காசா ஓர் போதுமானது, இனியும் செய்யாதீங்க. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக கவலையான ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு நாளைக்கு காசாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 3 லிட்டர் தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு 3 லிட்டர் தண்ணி தாங்க. அதில் தான் குடிக்கணும், குளிக்கிறதா இருந்தால் அதெல்லாம் குளிச்சுக்கிறணும், என்ன இயற்கை தேவையை நிறைவேற்றுறா அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறணும். எதை செய்வதாக இருந்தாலும் வெறும் 3 லிட்டர் தண்ணீர் மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸ்பெயினை பொறுத்தவரையில் அவங்க ஹமாஸை பார்க்கல, பாலஸ்தீனத்தினுடைய நியாயத்தை பார்க்குறாங்க. பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதைத்தான் இந்த நாடுகள் பார்க்குறாங்களே தவிர அதை ஆள போகிறது ஹமாஸா ஃபத்தாஹா வேறு யாருமாங்கிறத அவங்க பார்க்கவே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 229வது நாளாக காசா ஸ்ட்ரிப், காசா பள்ளத்தாக்கிலே என்ன நடக்கிறது, காசாவை ஒட்டி என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் மிக நல்ல செய்திகள் பல இடம்பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அது தொடர்பான செய்திகளையும், இஸ்ரேலுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய செயல்பாடுகளையும் இன்றைய தினம் நிறையவே பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன விளக்கம் என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் 2 நாட்களுக்கு முன்பதாக ஈரானுடைய பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி அவர்களும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லாஹியன் அவர்களும் அவர்களோடு இணைந்து கிட்டத்தட்ட 9 பேர் பயணித்த ஹெலிகாப்டர் பாரிய விபத்தில் சிக்கி அத்தனை பேருமே உயிரிழந்திருந்தார்கள். அவர்களுடைய ஜனாசாக்களுடைய அடக்கங்கள் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இது தொடர்பான பல செய்திகள் இஸ்ரேலை ஒட்டி பரப்பப்பட்டு வருகிறது. நம்ம இந்த இப்ராஹிம் ரைசியினுடைய மரணம் தொடர்பான அனைத்து வீடியோக்களையும் சொல்லி வந்த ஒரு முக்கியமான செய்தி தான், இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்தை பொறுத்தவரையில் காலநிலை மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய மரணத்தில் செலுத்தி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த ஹெலிகாப்டர் பறந்த அந்த நேரம் கடுமையான பனிமூட்டமாக இருந்தது. விபத்துக்கு அதுதான் மிகப்பெரிய காரணம் என்று இதுவரைக்கும் ஈரானுடைய IRGC மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய உத்தியோகபூர்வ ஊடகமாக இருக்கிற இர்னா உள்ளிட்ட ஊடகங்கள் மிக துல்லியமாக இந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் அந்த ஹெலிகாப்டரினுடைய தொழில்நுட்ப கோளாறும் அதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அந்த ஈரானுடைய முக்கியஸ்தர்களே இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈரான் தான் எந்த ஒரு சந்தேகத்தையும் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர நாம் எதையும் வெளிப்படுத்த முடியாது என்பதை நாம் திரும்ப திரும்ப கூறி வந்திருந்த நிலையில் நிறைய ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, ஊடகங்கள் என்று சொல்வதை விட இந்த யூடியூப் தளத்திலையும் ஃபேஸ்புக் தளத்திலையும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம மக்கள் பல பேரே இது இஸ்ரேலுடைய காரியம், இதை இஸ்ரேல் தான் செய்தது என்கிற ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இதையொட்டி அந்த யூடியூப் தொழில் பண்ணக்கூடியவங்களும் என்ன பண்றாங்கன்னா, வெளிவந்த ரகசியம், இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது, அது செய்தது, இது செய்தது என்று சொல்லி அந்த செய்திகளை எல்லாம் பரப்புறாங்க. இதை பரப்புகிற அந்த யூடியூபர்ஸை விட்டுருங்க, அவங்க தொழிலுக்கு அதை பண்ணிட்டு போகட்டும். நம்ம மக்கள் ஒரு விவகாரத்தை நீங்க புரியாம இதை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். அது என்ன விவகாரம் என்று சொன்னால், இஸ்ரேலுடைய தலையீடு இதிலே இருந்து அவர்கள்தான் இதை செய்திருந்தார்கள் என்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதற்கு அவர்கள் உச்சகட்ட விலையை கொடுக்க வேண்டி வந்துவிடும். கண்டிப்பாக ஈரான் இந்த விவகாரத்தில் சலைந்து போய்விடாது, விட்டு கொடுத்து விடாது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவர்களுடைய ஒரு துணை தூதுவர் ஆலயத்தின் மீது தாக்குதல் நடத்தியதற்கே அவ்வளவு பயங்கரமான தாக்குதல்களை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் மீது நடத்தியவர்கள் ஈரானியர்கள். அப்படி இருக்கும்போது தங்களுடைய ஜனாதிபதிக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருந்தால் இதுவரைக்கும் அவர்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது முதல் விவகாரம். இரண்டாவது விவகாரம் என்ன, அதை எப்படி சொல்றதுன்னு சொன்னா, இந்த இஸ்ரேலுண்டா இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா?
நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, எங்களை விட்டால் யாரும் இல்லை என்று உலகத்துக்கே பெரிய பில்டப்பை கொடுத்துக்கிட்டு உலகத்திலே நாங்கள் தான் பெரிய ஆட்கள் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு இன்னைக்கு 229 நாட்களாக சிம்ம சொப்பனமாக காசாவில் தண்ணி காட்டி கொண்டு வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறதா இல்லையா ஹமாஸ்? இன்னைக்கு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு இஸ்ரேலையும் ஹமாஸையும் ஒப்பிட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதனுடைய செய்திகளை பார்க்கும்போது நீங்க புரியலாம் இஸ்ரேலுடைய லட்சணம் என்ன. மொசாத் என்றால் எப்படி தெரியுமா? உலகத்தில் எந்த நாட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் மொசாது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னாங்க. தங்களுடைய நாட்டுக்குள்ள அக்டோபர் 7ஆம் தேதி பொறிக்க போறானுங்கிறது அவங்களுக்கு தெரியல. உள்ள இருக்கிற ஷின்பத் எப்படிப்பட்டது தெரியுமா? ஷின்பத் என்று சொன்னா அதாவது இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவு. இஸ்ரேலுக்குள்ள யாரு என்ன வந்தாலும் அப்படி தூக்கிடுவாங்க. இஸ்ரேலுக்குள்ள அக்டோபர் 7ஆம் தேதி உள்ள போகும் வரைக்கும் அவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய மொசாதை சேர்ந்தவர்களை துருக்கி தட்டி தூக்கி கொண்டிருக்கிறது, இந்த பக்கம் மலேசியா தட்டி தூக்கி கொண்டிருக்கிறது, அடுத்த பக்கமாக ஈரான் தட்டி தூக்கு தண்டனை வேற கொடுத்திருக்காங்க. இந்த 7 மாசத்துக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் 7-8 பேருக்கு மொசாதை சேர்ந்தவங்களுக்கு மரண தண்டனையே விதிச்சிருக்கிறாங்க. இப்படி மொசாதுடைய ஆக்களை கரெக்டா துல்லியமாக இந்த நாடுகள் எல்லாம் தூக்குகிற நேரத்தில் இவங்களுக்கு எப்படி ஆக்கள் தெரியுமா கொடுத்த பில்டப் எல்லாம் காலில் போட்டு மிதிச்சிட்டாங்களா இல்லையா? அப்படி ஒன்று இல்லைன்னு ஆயிடுச்சா இல்லையா? இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவு தனியா இருக்குது. அந்த ராணுவ உளவு பிரிவுக்கு கூட அக்டோபர் 7 பற்றி கண்டறிய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் என்ன நிலைமை? அது எப்படி 25 லட்சம் மக்கள் ஒரு ரகசியத்தை எப்படி பாதுகாக்கலாம்? இப்படி ஒரு தாக்கு நடக்க போது 10 வருட திட்டம், ஒரு நாள் 2 நாள் திட்டம்னா ரகசியத்தை பாதுகாத்துடலாம். 10 வருட திட்டத்தை 25 லட்சம் மக்கள் பாதுகாக்க முடிகிறது என்றால் சுதந்திர வேட்கை. நாங்கள் சுதந்திரம் அடைய வேண்டும், எங்களுக்கு சுதந்திரம் தேவை, அதற்காக எதையும் நாங்கள் இழக்க தயார் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை. அந்த அடிப்படை தான் மொசாதுக்கு தண்ணி காட்டியது, ஷின்பத்துக்கு தண்ணி காட்டியது, இஸ்ரேலிய உளவு பிரிவுக்கு ராணுவ உளவு பிரிவுக்கு தண்ணி காட்டியது, முழு இஸ்ரேலுக்கும் தண்ணி காட்டியது. இஸ்ரேல் என்றால் பெரிய ஜாம்பவான் ராணுவம் என்பதை உடைத்து நொறுக்கி காலை கீழே மிதிச்சு இஸ்ரேலுடைய அனைத்து அந்த பில்டப்புகளுக்கும் அவர்களுடைய கெத்தையும் செருப்ப கலட்டி அடிச்ச மாதிரி அவ்வளவு கீழ்த்தரமாக ஆக்கிவிட்டது இந்த வார் என்றால் அது மிகை அல்ல. உள்ள போறோம், அடிக்கிறோம், 10 நாள்ல வேலையை முடிக்கிறோம், எங்காக்களை தூக்குறோம், வர்றோம். இப்படித்தானே உள்ள போனாங்க. இன்றைக்கு 229வது நாளாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுவரை அவர்களுடைய ஒருவரை கூட அவர்களால் உயிரோடு மீட்க முடியவில்லை. ஆனால் அவர்களுடைய இராணுவம், சண்டைக்கு போன இராணுவத்திலேயே பல பேரை அடிச்சு தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸை சேர்ந்தவர்கள். இந்த பேசிக்கை நீங்க மனதில் வச்சுக்கிறீங்க. இந்த பேசிக்கை மனதில் வச்சுக்கிட்டு ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணத்தை அணுகுங்கள். இப்போ ஒரு பில்டப்பை திரும்ப பில்டு பண்ண நினைக்கிறாங்க. என்னன்னா சும்மா இல்ல, இஸ்ரேல் விட மாட்டான், பாத்தீங்களா ஈரான் ஆட்டம் போட்டது, ஈரான் ஜனாதிபதியை தட்டி தூக்கிட்டானா இல்லையா, அடிச்சு நொறுக்கிட்டானா இல்லையா, இப்படி ஒரு திரும்ப ஈரான் ஜனாதிபதியை தாங்கள் தான் ஏதோ அவங்க இஸ்ரேல் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. அதே நேரத்தில் ஈரான் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு இதுக்கு சம்பந்தம் என்று ஒரு இடத்துல கூட சொல்லவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஆதரவு தளங்கள் இருக்குதா இல்லையா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய லட்சக்கணக்கான தளங்கள் இருக்கிறது. இந்த தளங்கள் ஊடாகத்தான் இந்த செய்திகள் பம்ப் பண்ணப்படுகிறது, அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதை இங்க தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்றே தெரிய இந்த ஆங்கிலத்தில் எது வந்தாலும் வாந்தி எடுக்கக்கூடிய யூடியூபர்ஸ், அதே போன்று சில செய்தி நிறுவனங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்களா அதுக்கு பின்னணி தாமே வெளிவந்த ரகசியம். எங்க வெளிவந்துச்சு ரகசியம்? இஸ்ரேல் எங்கேயாவது சொன்னானா? மொசாத் எங்கேயாவது சொன்னானா? IRGC எங்கேயாவது சொன்னாங்களா? ஈரான் எங்கேயாவது சொன்னதா? யாரும் சொல்லல. ஆனா அப்படி ஒன்று மாயையை கட்டமைக்க நினைக்கிறார்கள். இதுல இஸ்ரேல் தாங்க, இஸ்ரேல் தான் பின்னணியில் இருந்திருப்பான்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா இஸ்ரேலுன்னா அது பயங்கரமான அமைப்பு தான், அதைத்தான் கீழே போட்டு மிதிச்சுட்டான், ஒண்ணுமில்லைன்னு ஆக்கிட்டான். அந்த கெத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பேரை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய மானம் போய்விட்டது, மரியாதை போய்விட்டது, கண்ணியம் போய்விட்டது, கெத்து போய்விட்டது, அப்படி அட்டாத்தாக நின்ற தனங்கள் எல்லாம் போய்விட்டது. இதுக்கு மேல தௌலத்து தனத்தை காட்ட முடியல. நாங்களாம் எப்படி தௌலத்து தெரியுமான்னு நின்றாங்கல்ல, ஒன்றும் முடியலைங்க. அல்லாஹுடைய அருளால் அவர்களுடைய அத்தனை வீரதீர செயல்கள் என்று காட்டிக் கொண்டிருந்த பொய்ப்பித்தலாட்டங்களும் காலில் போட்டு மிதித்திருக்கிறது ஹமாஸும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் குழுவும். அப்படி இருக்கும்போது இயற்கையாக நடந்த ஒரு சம்பவத்தில் இதுவரை வந்த தகவல்களின்படி
ஈரானிய ஜனாதிபதியும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரும் அவர்களோடு பயணித்த 9 பேரும் மரணித்து இருக்கிறார்கள். அந்த விமானம் அந்த ஹெலிகாப்டர் எவ்வளவு நிலையில் எந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுங்கிறத 2 நாளைக்கு முன்னாடி தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் இது இயற்கை தான் என்று சொல்லி அதை திட்ட தெளிவாக ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்மளாக எவனாவது பரப்புற செய்தியை கொண்டு வந்து வெளிவந்து விட்டது, அதாகிவிட்டது, இதாகிவிட்டது, இஸ்ரேல் தான் செய்ததுன்னா அவன் அந்த பில்டப்பை தான் கட்டமைக்க நினைக்கிறான், விழுந்ததை கட்டமைக்க நினைக்கிறான், இதை பயன்படுத்திக்க நினைக்கிறான். எனவே இப்படியான செய்திகளை புறக்கணியுங்கள். யார் சொன்னாலும் ஈரான் சொல்லணும் அதை. ஆமா, எங்களுடைய பிரசிடென்ட்டுடைய மரணத்திற்கு இவர்கள் தான் காரணம், அதற்கான எவிடன்ஸ் இருக்கிறது என்று அவங்க சொன்னா ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, சொல்லிட்டு நிற்க மாட்டாங்க. கண்டிப்பாக அடித்து நொறுக்குவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் ஈரான் எந்த இடத்திலும் அப்படி சொல்லவில்லை. ஈரானுடைய ஆதரவு தளங்கள் சொல்லவில்லை. ஈவன் ஈரானுடைய ஆக்சிஸ் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் அதை சொல்லவில்லை. ஹூதிகள் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை, ஹிஸ்புல்லாக்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை, ஹமாஸ் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை, இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை, ஈராக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவு தளங்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லலை, ஏன் ரஷ்யா அப்படி சொல்லலை, அதே நேரத்தில் சைனா அப்படி சொல்லலை, எந்த ஒரு நாடும் சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது நாம இந்த வருகிற செய்திகளை அவர்கள் கட்டமைக்க நினைக்கிற பழைய கெத்தை நாமே கட்டமைப்பதற்கு வழி செய்துவிடக் கூடாது. அவங்க டம்மி பீஸுங்க, ஒன்றுக்கு உதவாதவங்க, அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மெர்காவான்னா எப்படி தெரியுமாண்டாங்க. இன்னைக்கு மெர்காவா பொரியல் எப்படி இருக்குது, டெய்லி பொரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல மில்லியன் செலவழித்து செய்யப்பட்ட மெர்காவாவை வெறும் $560 பெறுமதியான யாசின் 105 அடிச்சு நொறுக்குதா இல்லையா? பெரிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிற இஸ்ரேலிய ராணுவத்தை பங்கருக்குள்ள நிற்கக்கூடிய, யூனிஃபார்மே அணியாத, செருப்பு கூட அணியாத, வெறும் பாட்டமும் டிஷர்ட்டும் அணிந்து கொண்டு வரக்கூடிய ஹமாஸினுடைய சுதந்திர வேர்க்கை கொண்ட வீரர்கள் கபருக்குள் அனுப்பி கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? அப்ப என்ன நம்ம புரியணும் என்று சொன்னா, இதெல்லாம் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த மாயைகள், கட்டமைப்பு அத்தனையுமே சுக்குநூறாகி இருக்கிறது. கண்ணாடி கிளாஸ்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். அவர்கள் எரிவதற்கு முன்பதாக ஹமாஸ் கல்லெறிந்து கண்ணாடி கிளாஸை உடைத்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருள் நாங்கன்னா யார் தெரியுமா என்பது இன்றைக்கு ஒன்றுமில்லை என்று ஆகி இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். எனவே இப்படியான செய்திகள், ஈரான் ஜனாதிபதியுடைய விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு தொடர்பு என்று வருகிற செய்திகளை யாரும் நம்பாதீர்கள், பரப்பாதீர்கள், லைக் ஷேர் பண்ணாதீங்க. அது நீங்கள் இஸ்ரேலை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்கிற நிலையில இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் இதையொட்டியும் இருக்கிறது. உதாரணமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில தற்போது என்ன நிலை இருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகை ஹாரெட்ஸினுடைய பத்திரிகையாளர், கட்டுரையாளர் கிடியோ லேவி என்கிறவர் இன்றைக்கு ஹாரெட்ஸ்ல எழுதுறாரு. அவர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, உலகம் முழுவதும் நமக்கு எதிரானதாக மாறி இருக்கிறது. யாருக்கு எதிரே? யூதர்களுக்கும் ஜியோனிஸ்டுகளுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் எதிராக உலகம் முழுவதும் மாறி நிற்கிறது. முழு உலகமும் யூத எதிர்ப்பை தாங்கி நிற்கிறது. நாம் எதிர்பார்க்காமல் இது நடந்திருக்கிறது. இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று நமக்கே தெரியாது என்கிறார். இவ்வளவு காலமாக அவங்களுக்கு ஆதரவாக எல்லாரையும் வச்சிருந்தாங்க. ஈவன் அமெரிக்காவை எதை சொன்னாலும் தலையாட்டுவான். ஆனா இப்ப எதை சொன்னாலும் தலையாட்ட முடியுமா? ஒரு சிலதுக்கு தலையாட்டலாம், எல்லாவற்றுக்கும் தலையாட்ட முடியாது. ஐரோப்பிய நாடுகள் என்றைக்காவது இஸ்ரேலுக்கு எதிராக நின்றிருக்கிறதா? இன்னைக்கு பின்னாடி வருது பட்டியல் பாருங்க. யூரோப் கண்ட்ரீஸ்ல நிலைமை என்னங்கிறத. ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தது. இன்னைக்கு நிலைமை என்ன? அரபு நாடுகளுடைய நிலைமை என்ன? உலகத்தினுடைய நிலைமை என்ன? மாணவர்களுடைய நிலைமை என்ன? அதைத்தான் தெளிவாக ஹாரெட்ஸினுடைய பத்திரிகை கட்டுரையாளர் கிடியோன் லேவி மிக தெளிவாக சொல்கிறார். உலகம் முழுவதுமே நமக்கு எதிராக நிற்கிறது. இது என்றைக்கு முடியும் என்று நம்மால் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இஸ்ரேல் செல்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க. 1400க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய கல்வியலாளர்கள், கற்றறிந்த மூதறிஞர்களை கொண்ட
குழுவினர் இன்றைக்கு அவர்களுடைய கைப்படை எழுதிய கடிதத்தினால் கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். காசாவினுடைய யுத்தத்தை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும். 1400 கல்வியலாளர்கள், இஸ்ரேல் முழுவதும் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களினுடைய புரொஃபசர்மார், உயர்கல்வி நிறுவனங்களில் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியலாளர்கள் 1400 பேர் சேர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, யுத்தத்தை நிறுத்துங்க, காசா ஓர் போதுமானது, இனியும் செய்யாதீங்க, இதற்குமே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. எந்த அளவுக்கு அவங்க எழுதுறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய அரசாங்கம் காசா மீதான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பாலஸ்தீன பகுதிகளில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கான அழைப்பை விடுத்து அதிலே மனுவில் கையெழுத்திட வேண்டும், சமாதான ஒப்பந்தத்துக்கு போங்கங்கிறாங்க. போய் நம்ம மக்களை சமாதானமாக கூட்டிக்கிட்டு வாங்கயா, போதும், நீங்கள் தாக்கு நடத்த போகிற மட்டும் போய் பட்ட பாடு போதாதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு தற்காத்து கொள்ளும் உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. அப்படித்தானே உள்ள வந்தாங்க, எங்கள் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, எனவே நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு திரும்ப அட்டாக் பண்ண போகிறோம். அப்படித்தான் உள்ள வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்கு யாரை தாக்கணும்? ஹமாஸில் தாக்கணும், பொதுமக்களை தாக்கலாமா? ஆயுதமே இல்லாதவங்களே அதைத்தான் செஞ்சாங்க. அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நீங்கள் தாக்குகிற உரிமை இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த கட்டத்தையும் நாம் தாண்டி விட்டோம், அந்த நோக்கமும் நிறைவேறி விட்டது. செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தாக்கணும்னா இதை விட என்ன தாக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. 36,000 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 85,000க்கு மேற்பட்டவங்க நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 14 ஆண்டுகளாகும் என்கிறது ஐநாவினுடைய UNRWA. இந்த அழிவினுடைய குப்பைகளை அள்ளுவதற்கான காலம். மீண்டும் காசாவை பழைய மாதிரி கட்டமைப்பதற்கு சுமார் 86 ஆண்டுகளாகும் என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. இதை விட செல்ஃப் டிஃபென்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. போதும், தாக்கிட்டியே, எல்லாம் நடந்துருச்சு, ஆனால் நீங்கள் எந்த ஒரு வெற்றியையும் அடையவில்லை. அது மட்டுமல்ல, அவங்க தெளிவா சொல்றாங்க, நாட்டினுடைய தலைமையினுடைய அரசியல் வாழ்வுக்காக வேண்டி யுத்தத்தை நடத்த அரசாங்கத்திற்கு எந்த அனுமதியும் இல்லை. நம்ம மட்டும் சொல்லல, அந்த நாட்டில் இருக்கிற அடிமட்ட மனிதன் வரைக்கும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஓர் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், நெத்தன்யாகுவினுடைய பாலிடிக்ஸுக்காக நடத்தப்படுகிறது. எனவே இதை நீங்கள் நிறுத்துங்கள் என்று சொல்லி இவர்கள் 1400 பேர் கடிதம் கையெழுத்திட்டு கல்வியலாளர்கள் அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து ஊடக எடியோ தகரனோத்தாக இருக்கலாம், அல்லது இஸ்ரேலி டைம்ஸாக இருக்கலாம், ஹாரெட்ஸாக இருக்கலாம், அவர்களுடைய அனைத்து ஊடகங்களையும் தலைப்பு செய்தியாக இந்த செய்தி மாறி இருக்கிறது. ஏன்னா போதும்டா, அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிறிய, வெளியே வாங்கடாங்கிறாங்க. இதுதான் இஸ்ரேலுடைய நிலை. அப்படி இருக்கும்போது நம்மளாக ஒரு பில்டப்பை கொடுத்துடலாமா? இதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பதை பொறுத்தவரையில், காப்போதர சாதாரணதர பரீட்சை எழுதிவிட்டீர்களா? இதோ ரைஸ் அப் அகாடமி வழங்கும் மாணவிகளுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் அடுத்த இலக்கு என்ன? அடுத்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்க போகிறது. அப்படியானால் இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 2 நாள் வதிவிட ஆன்மீக மற்றும் வாழ்க்கை திறன் வாழ்வியல் பயிற்சி நெறிகள் முற்றிலும் இலவசமாக நடாத்தப்படவிருக்கும் இப்பயிற்சி நெறி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 மற்றும் 2 திகதிகளில் ஒரக்கா போல நியூ ஃபாக்ஸ் ஹில் ரிசோர்ட்டில் நடைபெறும். குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையோருக்கே சந்தர்ப்பம் வழங்கப்படும். பயிற்சி நெறி இறுதியில் சான்றிதழ்கள் வழங்கப்படும். கலந்து கொண்டு பயன்பெற விரும்பும் மாணவிகள் பெயர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் 0768574434. ரைஸ் அப் அகாடமி. If you can dream it, you can do it. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக கவலையான ஒரு செய்தி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய தற்போதைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. இந்த வரைபடத்தில் பார்த்துக்கிறங்க. இப்போ பிரச்சனை நடக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த ரஃபாவினுடைய பகுதி. அதாவது ரஃபாவினுடைய பாப்புலேஷன் பொதுவாகவே 2,75,000 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த வடக்கில் இருந்த மக்கள் எல்லாமே குடியேறிய காரணத்தினால ரஃபாவில் 14 லட்சம் மக்கள் குடியேற வேண்டிய நிர்பந்தம்
ஆகியிருந்தது. அப்படி இருக்கும்போது இது ரஃபா கிராசிங், இது ஈஜிப்ட் வழியாக உள்ளே பொருட்கள் வருகிற இடம். இது இந்த ரோடு வழியாகத்தான் வரும். இந்த ரஃபா கிராசிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ட்ரக் வண்டிகள் இந்த கிராசிங்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வண்டிக்கு கூட அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரீம் அபு சலேம் இந்த கிராசிங் முழுவதுமாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. இதன் வழியாகவும் உள்ளே எவருக்கும் அனுமதி இல்லை என்கிற நிலையில் ஒரு நாளைக்கு காசாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 3 லிட்டர் தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு 3 லிட்டர் தண்ணி தாங்க. அதில் தான் குடிக்கணும், குளிக்கிறதா இருந்தால் அதெல்லாம் குளிச்சுக்கிறணும், என்ன இயற்கை தேவையை நிறைவேற்றுறா அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறணும். எதை செய்வதாக இருந்தாலும் வெறும் 3 லிட்டர் தண்ணீர் மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. சுபஹானல்லாஹ். இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், தண்ணீரை அசால்ட்டாக திறந்து வச்சு கணக்கில்லாமல் இருக்கிறவங்க எல்லோருமே, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கிறங்க. இந்த தண்ணீருடைய பெருமதி அந்த மக்களுக்குத்தான் தெரியும். தண்ணீர் இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கு வெறும் 3 லிட்டருங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியுதா? சாதாரணமாக ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு தனி மனிதனுக்கு. ஆனால் ஒரு குடும்பத்துக்கே 3 லிட்டர் தான் தண்ணி கிடைக்குதுன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமான ஒன்றாக இருக்கும்? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். நம்ம எவ்வளவு பொருட்களை வீண் விரயம் பண்ணுறோம், எவ்வளவு தண்ணியை வீண் விரயம் பண்ணுறோம். பாத்ரூமுக்கு போனால் குளிச்சுக்கிட்டே இருப்போம், சோப் போடுற நேரத்துக்கு பல நூற்றுக்கணக்கான லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகிரும். பாத்ரூமுக்கு போனோம்னா மற்ற நேரங்களில் பல லிட்டர் கணக்கான தண்ணீர் வேஸ்ட் ஆகிறது. எங்கே ஒரு தெருவில் போனாலும் ஒரு பைப்பு உடஞ்சி தண்ணி போய்கிட்டு இருக்கிறா, உடனே போய் நிறுத்துங்க. அப்போ உங்களுக்கு பாலஸ்தீனம் நினைவு வரணும். பாலஸ்தீனத்தில் ஒரு குடும்பத்துக்கு 3 லிட்டர், இங்கே தண்ணீர் வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கு, உடனே போய் அதை நிறுத்துங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமானது தண்ணீர். இவ்வளவு ஒரு அநியாய கட்டுப்பாட்டுக்கு கீழாக அந்த மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்படியான நேரத்தில் தான் ரஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹமாஸினுடைய இராணுவத்துக்கும் இடையில பாரிய சண்டைகள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகளில் தான் அந்த சண்டைகள் நடைபெற்று வருகிறது. அது எப்படியான சண்டைகள் என்கிற செய்திகளில் சில வீடியோக்களும் இன்றைக்கு இருக்கிறது. அந்த வீடியோக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு நம்ம பல நாட்களாக சொல்லி வந்த ஒரு செய்தி தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஸ்பெயினுடைய பிரதமர் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார். பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்கிற செய்தியை அறிவித்திருக்கிறார். இன்னும் அவங்க தனி நாடு என்று சொல்லி டிக்ளேர் பண்ணிரல, ஆனால் இந்த மாதத்துக்குள்ள நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். அதான் சொன்னாங்கல்ல, இஸ்ரேலுக்கு எதிரான அலைகள் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற ஸ்பெயின் எல்லாம் இதுக்கு முன்னாடி வாய் திறப்பான்னு நினைச்சு பார்த்துருக்கோமா? நம்ம இன்றைக்கு ஸ்பெயினுடைய நிலைமை என்ன என்று சொன்னால், ஸ்பெயின் தான் பாலஸ்தீன தனிநாட்டுக்கான பல நாடுகளை ஒன்றிணைக்கும் வேலைகளையே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். பேசும்போது என்ன சொல்றார் என்று சொன்னால், நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற தேதியை விரைவில் அறிவிப்போம், இந்த மாதத்துக்குள்ளாக அது அங்கீகரிக்கப்படும் என்று அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், ஸ்பெயினோடு சேர்ந்து மால்டா, ஸ்லோவேனியா போன்ற நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஸ்பெயின், மால்டா, ஸ்லோவேனியா இப்படி 3 நாடுகள் இணைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நார்வே பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று இன்றைக்கு அறிவித்தே விட்டார்கள். எனவே 4 நாடு, அதைத் தொடர்ந்து அயர்லாண்டும் பாலஸ்தீனத்தை இந்த மாதம் 28ஆம் தேதிக்கு முன்பதாக தனி நாடாக நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய 5 நாடுகள் புதிதாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்றன என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இந்த மாதம் இந்த மகிழ்ச்சி நிறைவேற இருக்கிறது என்கிற நிலையில் இஸ்ரேல் இன்றைக்கு ஸ்பெயினுக்கும், மால்டாவுக்கும், ஸ்லோவேனியாவுக்கும், நார்வேக்கும், அயர்லாந்துக்கும் சேர்த்து ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன பதிலை இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்கள் பாலஸ்தீனத்திற்கு தனியான அந்தஸ்தை கொடுப்பது என்பது எதற்கான ஆதாரமாக அமையும் என்று சொன்னால், ஹமாஸினுடைய கைகளில் நீங்கள் ஆயுதத்தை கொடுப்பதற்கு நிகரானது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸ்பெயினை பொறுத்தவரையில் அவங்க ஹமாஸை பார்க்கல,
பாலஸ்தீனத்தினுடைய நியாயத்தை பார்க்குறாங்க. பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதைத்தான் இந்த நாடுகள் பார்க்குறாங்களே தவிர அதை ஆள போகிறது ஹமாஸா ஃபத்தாஹா வேறு யாருமாங்கிறத அவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் என்ன சொல்ல இதைத்தான் இவ்வளோ காலமாக சொன்னாங்க, நீங்கள் பாலஸ்தீனை அங்கீகரிச்சிங்க, ஹமாஸுக்கு தீவிரவாதிகள் கையில் ஒரு நாட்டை கொடுக்குற மாதிரின்னாங்க. ஆனால் இன்றைக்கு உலகமே புரிந்து கொண்டது ஹமாஸ் பயங்கரவாதிகள் அல்ல, அவர்கள் சுதந்திர போராளிகள் என்பதை. அதனால தான் டேய் போடா அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு ஸ்பெயின் இன்னைக்கு கெத்தாக இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நார்வேயினுடைய பிரதமர் ஜோனாஸ் கர்ஸ்டோர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், சுதந்திர பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று நார்வே இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். சுதந்திர பாலஸ்தீனத்தை நார்வே அங்கீகரிப்பது என்பதும் மிக முக்கியமான ஒரு விவகாரம். ஏன்னா அந்த நார்வே தான் பல நாடுகளில் சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கலந்து கொள்வாங்க. இப்ப கத்தார் பிரபலம் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இலங்கையில் யுத்தம் நடக்கிற நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்வே தான் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு வருவாங்க. சொல்ஹெய்ம் ஒரு பிரபலமான ஒரு நபராக அன்றைய காலகட்டங்களில் இருந்தார். இந்த நார்வே இன்றைய தினம் பாலஸ்தீனத்தை தனி சுதந்திர தேசமாக அங்கீகரித்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் சுதந்திர பாலஸ்தீன அரசாங்கத்தை எத்தனை நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன என்கிற செய்தியை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் ஐநாவினுடைய உறுப்புரிமை கொண்ட 193 ஐநா நாடுகளில் 143 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். 143 நாடுகள் அங்கீகரித்திருக்கும் போது இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பெயின், ஸ்லோவேனியா, அயர்லாந்து, நார்வே உள்ளிட்ட இந்த 5 நாடுகளும் இப்போ மீண்டும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரத்தை இந்த மாதத்துக்குள்ளே கொடுத்து முடிக்கும் போது, நார்வே கொடுத்துட்டாங்க, இன்னும் 4 நாடு இருக்குது, மால்டா உள்ளிட்ட இந்த நாடுகள் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் 143 148ஆக உயரும். அல்ஹம்துலில்லாஹ். 148 நாடுகள் இந்த மாத இறுதிக்குள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துவிடும். 193 நாடுகளில் 193 நாடுகளில் 148 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டார்கள் என்று சொன்னால் மீதம் இருக்க போவது வெறும் 45 நாடுகள். விரைவில் அவைகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய 27 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில், ஐரோப்பிய ஒன்றிய யூரோப் நாடுகளில் 27 இருக்குது. 27ல் போலந்து, பல்கேரியா, ருமேனியா, ஹங்கேரி, செக் குடியரசு, ஸ்லோவாக்கியா, ஸ்வீடன், சைப்ரஸ் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள். மேலும் பல நாடுகள், இந்த நாடுகள் எல்லாம் சேரும்போது இந்த பட்டியல் மேலும் அதிகரிக்கும். இதுவரைக்கும் அறிவிச்சவங்க, அபிஷியலாக அறிவிச்சவங்களோட பட்டியலை சொல்கிறேன். இவங்க இந்த மாதத்துக்குள்ளாக இதெல்லாம் அறிவித்து முடித்து விடுவார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு நார்வே, அதே போன்ற அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று அறிவித்ததை தொடர்ந்து அந்த நாடுகளில் இருந்த இஸ்ரேலிய தூதர்களை வரவழைத்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மீள பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்பலைங்க, யதார்த்தத்தில் எதிர்பார்க்காம நடக்கிற காரியம்ங்கிறதுனால அயர்லாந்தில் இருந்து, நார்வேல இருந்தெல்லாம் உடனடியாக தூதர்களை மீட்டிருக்கிறது இஸ்ரேல். ஏன்னா அடுத்த கட்டம் என்னன்னு ஆராய போறாங்களா. ஒரு தலைமுடியும் அங்கே பிடுங்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க திட்ட தெளிவான முடிவுக்கு வந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாலஸ்தீனத்தை தனி நாடாக எந்த அரசு அங்கீகரிக்கிறதோ அந்த அரசு அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற இருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்தில். அதனால தான் சர்வதேச நாடுகள் எல்லாம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா மக்கள் அவ்வளவு தூரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்டு நிற்கிறார்கள். 1967களின் எல்லைகள் அடிப்படையில் பாலஸ்தீன அரசாங்கத்திற்கான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் என்கிறது அயர்லாந்து. 1967களில் எப்படி பாலஸ்தீனம் இருந்ததோ அந்த வியாபித்த பாலஸ்தீனத்தை தான் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 1967ஆம் ஆண்டு எல்லைகள் உடைய பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கும் போது அன்றைய அரசாங்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அர்த்தமில்லை. ஆனா அந்த எல்லை வரைக்கும் பாலஸ்தீன அரசு தான் ஆள வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ ஒரு அரசாங்கம் இருந்திருக்கும்ல, அதை ஏற்றுக்கிறோம் அர்த்தம் இல்லை. அந்த நிலப்பரப்பு
நிலப்பரப்பை ஏற்றுக்கொள்றோம் அர்த்தம். அந்த நிலப்பரப்பு எல்லாமே பாலஸ்தீனர்களுக்கு சுயமாக வழங்கப்பட வேண்டும். 2 மாநிலங்கள் 2 நாடுகள் என்கிற சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு அயர்லாந்து, நார்வே உள்ளிட்ட நாடுகள் சொல்லியிருக்கிற அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளுடைய இந்த அங்கீகாரம் பாலஸ்தீன பிரச்சனையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்து கொண்டிருக்கிறது என்கிறது ஹமாஸினுடைய மிக மூத்த உறுப்பினராக இருக்கிற பஸ்ஸாம் நாயிம் இன்றைக்கு சொல்லுகிற நேரத்தில் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்த நார்வே, அதே நேரத்தில் அறிவிக்க இருக்கிற அயர்லாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அந்த நாட்டு மக்களால் தூண்டப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுடைய துணிச்சலான எதிர்ப்பும் ஹமாஸினுடைய துணிச்சலான எதிர்ப்புகளும் தான் இன்றைக்கு இந்த நிலைக்கு அவர்களை தள்ளி இருக்கிறது என்கிறார் பஸ்ஸாம் நாயிம். இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பிரான்சும் இது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், பிரான்ஸ் ஏற்கனவே ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலேயே அவர்கள் கையில் வீட்டோ இருக்கும்போது வீட்டோவை பயன்படுத்தாது வீட்டோ பவர் கொண்ட நாடாக இருந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்கள் கைதூக்கி இருந்தார். அவங்க சொல்றாங்க, எங்களுடைய நிலைப்பாடு திட்ட தெளிவானது, பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பதில் பிரான்சுக்கு எந்த தடையும் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு பிரான்சினுடைய வெளியுறவு அமைச்சர் ஸ்டீபன் சோஜர்ன்ஸ் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு வியாபித்துக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், விரைவில் சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற அந்த வார்த்தையை உலக பத்திரிகைகள் அனைத்தினுடைய தலைப்புச் செய்தியாக பார்க்கத்தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை தரத்தான் போகிறான் இன்ஷா அல்லாஹ். அந்த மக்களுக்கான விடிவு கிடைக்கத்தான் போகிறது இன்ஷா அல்லாஹ். மறவாதீர்கள், இந்த இடத்தில் இன்னொரு செய்தியையும் சொல்லிக் கொள்கிறோம். எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் காத்தான்குடியில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்திலே, மாபெரும் மண்டபத்திலே பாலஸ்தீன விடுதலைக்கான மாபெரும் மாநாடு நடைபெற இருக்கிறது. பல பிரமுகர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாநாட்டிலே மாலை 7:30 மணி முதல் இரவு வரை நடைபெற இருக்கிறது. இதிலே கண்டிப்பாக குடும்பத்தோடு கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். காரணம், அன்றைய நாட்கள் 4 நாட்கள் தொடர் விடுமுறையாகவும் இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்கான சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான நம்முடைய குரலும் பங்களிப்பாக அதில் அமைய வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய தினம் உணவு விநியோகத்தை காசாவுக்குள் நிறுத்தி இருக்கிறது UNRWA என்கிற சோகமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா மையத்தினுடைய அமைப்பாக இருக்கிற UNRWA தான் முழுவதுமாக அங்கே உணவு விநியோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் ரஃபாவுல இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நடைபெற்று வருவதால், UNRWA நோக்கிய தாக்குதல்கள் நடத்தப்படுவதால் தற்காலிகமாக உணவு விநியோகத்தை நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த உணவு விநியோகங்கள் நிறுத்தப்படுகிற நேரம் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மேலும் பல சிரமங்களாக அது மாறிவிடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. வல்ல ரஹ்மானே அவர்களுக்கு போதுமான பாதுகாவலன் என்கிற நிலையில் ICC அரஸ்ட் வாரண்டை கொடுக்க இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். ICC சார்பாக, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சார்பாக இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட ஹமாஸினுடைய 3 முக்கியஸ்தர்கள், இஸ்மாயில் ஹனியா, முகமது தையீப், யஹியா சின்வார் ஆகியோருக்கு அரஸ்ட் வாரண்ட் கொடுக்க போறாங்க. அது எந்த பாதிப்பையும் செலுத்தப் போவதில்லை என்பதையும் நம்ம விரிவாக விளக்கியிருந்தோம். ஆனால் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இஸ்ரேலுடைய வார் கேபினட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட்டுக்கும் எதிரான அந்த அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்படும் போது அது பாரிய தாக்கத்தை செலுத்தும் என்பதையும் விரிவாக விளக்கியிருந்தோம். இப்படி ஒரு அறிவிப்பு வர இருக்கிறது என்கிற நிலையில் இன்றைய தினம் அமெரிக்கா அடாவடியாக இஸ்ரேலுடைய பிரதமரை தங்களுடைய காங்கிரஸில் வந்து உரையாற்றுமாறு அழைத்திருக்கிறார்கள். அவரை விரைவில் அவர் போவார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டால், அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் போது வம்படியாக நீ அரஸ்ட் வாரண்ட் கொடுத்தாலும் நாங்கள் அப்படித்தான் சொல்லுவாங்கல்ல, அந்த நாங்கள் அப்படித்தானுங்கிறத எப்போ செய்யணும்னு கேட்டால் ICCயில் உறுப்பினராக இருந்துக்கிட்டு செய்யணும். ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, அமெரிக்கா ICCயில் உறுப்பினர் கிடையாது. உறுப்பினர் இல்லாத நிலையில் அமெரிக்கா உறுப்பினர் கிடையாது, இந்தியா உறுப்பினர் கிடையாது, இஸ்ரேல் உறுப்பினர் கிடையாது, சீனா உறுப்பினர் கிடையாது. இவங்கெல்லாம் ICCயில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை. உறுப்பினராக இல்லாத நாட்டுக்குள்ள அவன் போனா எவன் கேட்க போறான்ங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று வா என்று சொல்லி கூப்பிட்டால் ICC தலையிடுவதற்கான வாசல்கள் திறக்கப்படும். அப்படி இருக்கும்போது தான் வீம்படியாக இந்த வேலையை செய்வதற்கு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கும்போது, இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. இஸ்மாயில் ஹனியா
அதாவது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய மிக முக்கிய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இன்றைய தினம் இப்ராஹிம் ரைசி மரணித்த ஈரானுடைய ஜனாதிபதி உள்ளிட்ட அத்தனை பேருடைய இறுதி நிகழ்விலே இன்றைக்கு கலந்து கொண்டிருந்தார் இஸ்மாயில் ஹனியா. கலந்து கொண்டு அவர் ஒரு முக்கியமான உரையை மாற்றியிருந்தார். பல நாட்டினுடைய தூதுவர்கள், பல நாட்டினுடைய அமைச்சர்கள், பல நாட்டினுடைய ஜனாதிபதிகள் என்று பல பேரும் கலந்து கொண்டு இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இலங்கையில் நமக்கு தெரியும், நேற்றைய தினம் தேசிய துக்க தினமாகவே இலங்கை ஈரானுக்காக வேண்டி ஒரு நாளை ஒதுக்கி இருந்தது. பாராளுமன்றத்திலே தனியான அனுதாப நிகழ்ச்சியை நடத்தப்பட்டிருந்தது. ஈரானுடைய தூதுவர் ஆலயத்துக்கு சென்று பல பேரும் அனுதாபங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்ட குழுவினர் இன்றைக்கு ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணித்த அந்த மக்களுடைய இறுதி நிகழ்விலே பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் ஹமாஸ் சார்பாக அந்த இறுதி நிகழ்விலே பங்கேற்றிருந்தார். அதிலே பேசிய ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா மறைந்த ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசியினுடைய இறுதிச் சடங்கிலே பேசுகிற நேரத்தில், நான் பாலஸ்தீன மக்களின் பெயரில் காசா எதிர்ப்பு பிரிவுகளின் பிரிவில் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆரம்பித்தார். நான் வந்திருப்பது தனியாளாக இல்லை, பாலஸ்தீன மக்கள் சார்பாக வந்திருக்கிறேன். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுகிற குழுக்களின் சார்பாக வந்திருக்கிறேன் என்கிற செய்தியை போல்டாக அந்த இடத்திலே சொன்னது மட்டுமல்லாமல், என்றைக்கும் இப்ராஹிம் ரைசி காசாவோடு நின்றார், அவர் என்னவெல்லாம் அதிலே சொன்னார் என்கிற செய்திகள் எல்லாம் நினைவூட்டியிருந்தார். கடந்த ரமதானுடைய மாதத்திலே இப்ராஹிம் ரைசியை நேரடியாக சென்று சந்தித்திருந்தார் இஸ்மாயில் ஹனியா. அதையெல்லாம் அவர் நினைவூட்டி அதில் பேசியிருந்தார். அந்த லைவ் நிகழ்ச்சி ஓடும் போதே இஸ்மாயில் ஹனியாவினுடைய பேச்சுக்களை அந்த கீழே பார்க்குற இடத்துல கமெண்ட்ல இவ்வளவு மக்கள் அந்த செய்திகளை சொல்லும்போது உருக்கமாக அதை பார்த்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, பாலஸ்தீனத்திற்காக அவர்களுடைய பங்களிப்பு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் உறுதியான நிலையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு செய்தி தான், இந்த இடத்துல மார்க்க ரீதியிலான பார்வையை நாம் பார்க்கவில்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் அரசியல் ரீதியான பார்வை தான். சன்னி கொள்கை கொண்ட அரபு நாடுகள் எல்லாம் வாய் பொத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஷியா கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் பாலஸ்தீன மக்களுக்காக வந்து நிற்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படியான நிலையில் தான் இன்றைக்கு அவர் அந்த செய்திகளை எல்லாம் இரங்கல் நிகழ்விலே பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தி தான் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஒன்றை இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பாலிட்டிகோ பத்திரிகை மிக துல்லியமாக வெளியிட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேலு, நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னோமே, நாங்கள்லாம் எப்படி தெரியுமா அன்று கெத்து காட்டிக்கிட்டு நிற்கும் போது இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அக்டோபர் 7 முதல் இந்த நிமிடம் வரைக்கும் 30 தொடக்கம் 35% ஹமாஸினுடைய போராளிகளை மட்டுமே இஸ்ரேல் அழித்திருக்கிறது என்கிறது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு. இது அவங்க சொல்ற தகவல் தான், அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஹமாஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் நீண்ட கால யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம். அந்த பலத்தோடு தான் அவங்க மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். ரஃபாவை எல்லாம் எதிர்கொள்கிறாங்க, ஜபாலியாவில் எல்லாம் அடித்து தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். அப்படியான இடத்துல அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுங்க மிகைப்படுத்தி தான் சொல்லுவாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் சொல்லுவாங்க. மிகைப்படுத்துதுன்னா ஹமாஸுக்கு ஆதரவாக மிகைப்படுத்த மாட்டாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக மிகைப்படுத்தி தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிறவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் 30 முதல் 35% ஹமாஸினுடைய படைகளை தான் இஸ்ரேல் அழித்திருக்கிறது என்கிறார்கள். இது இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு அறிக்கை. இதை நம்ம என்ன பார்த்துக்கிறோம், 10 to 15 கூட நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அவன் மிகைப்படுத்தி தான் சொல்லுவான். அவன் பாணியில் பார்த்தா கூட 30 தொடக்கம் 35% சொன்னா இன்னும் 3 2 பெரும்பான்மையான பலம் ஹமாஸிடத்தில் இருக்கிறது. 7 மாதங்கள் அவர்கள் 30 தொடக்கம் 35% தான் அளிச்சிருக்கிறாங்கன்னா போக போக சோர்வு தான் தட்டி கொண்டிருக்கும். எனவே இன்னும் 3 2 பெரும்பான்மை பலத்தோடு ஹமாஸ் இருக்கிறது. மேலும் 1 வருடங்கள் 1.5 வருடங்கள் 2 வருடங்கள் வரைக்கும் அவர்கள் தாராளமாக இதே கெத்தோடு தாக்குப்பிடிக்க முடியும் என்கிறது மட்டுமல்லாமல், அக்டோபர் 7 முதல் காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் ஹமாஸினுடைய சுதந்திர போராளிகள் 30 தொடக்கம் 35% பேர் மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அமெரிக்காவினுடைய உளவுத்துறையினுடைய செய்திகளை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய பாலிட்டிகோ தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஹமாஸினுடைய சுரங்கப்பாதைகளில் 65% மேற்பட்டவைகள் அப்படியே இருக்கிறது.
அப்படிங்கிறாங்க. அதுவும் இஸ்ரேலுக்கு சாதகமான மிகைப்படுத்தல் தான். இன்னும் 5% கூட அழிக்கலன்னு சொல்லி திட்ட தெளிவாக வார் கண்காணிப்பு அமைப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி 65% வச்சா கூட அந்த 35 சொல்லி கணக்கு போட்டு சொல்றாங்க. அதனால 65%னா கூட சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பங்கர் கட்டமைப்புகள், சுரங்க கட்டமைப்புகள் இன்னும் அவர்களிடத்தில் அப்படியே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த அறிக்கையெல்லாம் வந்து அல் ஜசீராட அறிக்கை கிடையாது, அல்லது பிரஸ் டிவியோட அறிக்கை கிடையாது, மற்ற அரபு ஊடகங்களுடைய அறிக்கை கிடையாது, அரபு நாடுகளுடைய உளவு பிரிவுகளுடைய அறிக்கை கிடையாது. அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினுடைய அறிக்கையை தான் இன்றைக்கு பாலிட்டிகோ வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தான் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 65% பங்கர்கள் அப்படியே இருக்கிறது, பக்கத்தில் கூட நகரல என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். கடந்த பல மாதங்களாக ஆயிரக்கணக்கான புதிய போராளிகளை ஹமாஸ் சேர்த்திருக்கிறது என்று பைடனுடைய அரசாங்கம் நம்புகிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலிட்டிகோ வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை துணை செயலாளராக இருக்கிற கர்ட் காம்பெல் என்கிறவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் அதே பாலிட்டிகோ ஆய்வுத்தளம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், காசாவில் ஹமாஸ் மீது மொத்தமான வெற்றியை அடைவதற்கான இஸ்ரேலால் சொல்லப்பட்ட மூலோபாயம் என்பது சாத்தியமே அற்றது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை துணை செயலர் கர்ட் காம்பெல் இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர்களால், அதாவது தெளிவாக அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, இஸ்ரேல் வந்து ஹமாஸை மொத்தமாக ஜெயிக்கும் என்று சொல்லி பைடனுடைய நிர்வாகம் நம்பவே இல்லை. ஏண்டா நீங்களே நம்பலன்னா நாங்களா நம்ப போறோம்? அவங்களே நம்பலையா? பைடன் நம்பலையா? பைடனுடைய நிர்வாகம் நம்பலையா? நீங்களே நம்பல, நாங்கள் எப்படிரா நம்புவோம்? கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்டா. நீங்கள் ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, மெர்காவா டேங்கெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நடக்கும்போது நம்ம நம்புவோமா? அவங்களே நம்பலையா? அந்த செய்தி இன்றைக்கு பாலிட்டிகோ வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகள் மிக முக்கியமானவை. இன்றைய தினம் காசாவுக்குள் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் ஒப்பீட்டளவில் நேற்று முதல் கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக நடத்தப்பட்ட தாக்குதல்களோடு ஒப்பிடும்போது இன்றைய தாக்குதல் சற்று குறைவானது தான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைய தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அப்போ இதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பதை அவதானிக்கக்கூடிய அளவில் இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு நெட்சாரிம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஜியோனிச படைகளை ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக பல பேரை அழித்திருக்கிறது ஹமாஸ் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட D9 ராணுவ புல்டோசர்களை யாசின் 105 மூலமாக கிட்டத்தட்ட 7 புல்டோசர்களை அழித்திருக்கிறார்கள் ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். ரஃபாவில் இருக்கக்கூடிய பிரேசில் சுற்றுப்புறத்திலே அந்த பகுதிகளிலே பல இந்த மாதிரியான புல்டோசர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சலாஹுத்தீன் கேட் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஆட்களை ஏற்றிக்கொண்டு இராணுவத்தை படைகளை ஏற்றுக்கொண்டு செல்லுகிற வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த வாகனம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த வெஹிக்கிள்களில் குறைஞ்ச 25 பேரை ஏற்றிக்கிட்டு போவாங்க. அந்த வெஹிக்கிள் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டாலியனே அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கிற நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய போராளிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், 10 வீரர்களை கொண்ட இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த 10 பேரை கொண்ட இஸ்ரேலிய ஜியோனிச படையை இரவு நேரத்தில் பதுங்கி இருந்து அழித்திருக்கிறோம். 10 பேருமே ஸ்பாட் அவுட் ஆகி இருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய லாரியில் 25 பேருக்கு மேலே ஏற்றிக்கிட்டு போனவங்க அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. புல்டோசர்கள் 7க்கு மேலே புல்டோசர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல 10 பேர் ஸ்பாட் அவுட் ஆகி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் மட்டுமல்லாமல், அதே நேரத்தில் ரஃபாவினுடைய தென்கிழக்கு பகுதிகளில் யாசின் 105 ஷெல் மூலமாக 3 ஜியோனிச மெர்காவா டேங்குகளை அழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 3 டேங்குண்டா குறைந்தது 15 பேர் அதிலையும் ஸ்பாட் அவுட் ஆகியிருப்பார்கள். பெய்த் ஹனூனுக்கு வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அந்த இடத்திலும் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2 ஜியோனிச இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
படைகளைச் சேர்ந்தவர்களை நாங்கள் இன்றைக்கு ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக பிரேசில் சுற்றுவட்டத்தில் வைத்து தாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல தகாதும் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வாகனங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எத்தனை பேர் அழிந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை. இப்படி பலவிதமான அட்டாக்கும் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கும் ஒரு 150 பேர் கபருக்குள்ள போயிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அழிவுகளுக்கு மேல் அழிவு. அமெரிக்க உளவுத்துறையே நீங்கள் ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் மீதான தாக்குதல்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களும் இன்றைக்கு பலவிதமான இராணுவ தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஹூதிகள் எந்த விதமான தாக்குதல்கள் நடத்தியதற்கான செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்கிற நிலையில் இந்த வீடியோக்களை நீங்க பார்த்தீங்கன்னா மெர்காவா டேங்குகள் மேல அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதிலே மெர்காவா டேங்குகள் எரிகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். குறிப்பாக யாசின் 105 மூலமாகத்தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேங்க் மேல அட்டாக் செய்யப்படக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நார்த் காசாவுக்குள்ள நடக்கக்கூடிய காட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நார்த் காசா என்பது நாங்க பிடிச்சிட்டோம், எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது என்று பலமுறை இஸ்ரேல் சொல்லி இருந்தாலும் இன்றைக்கும் அவர்கள் அங்கே துவம்சம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க பார்க்கலாம், புல்டோசர் போகுது. அந்த புல்டோசரை பக்கத்தில் நின்று அழிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை இலக்கு வைத்து அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை தான் போட்டிருக்காங்க. அதை நமக்கு மொத்தமாக வெளியிட்டு காட்ட முடியாது. ஆனா இப்படி நீங்க படமாக பார்த்து கொள்ள முடியும். இந்த வீடியோவை நீங்க அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே போய் பார்க்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சுற்றி திரியக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. அதுக்குள்ள ஒருத்தர் எழும்பி ஓடுறாரு. ஓடி போய் இந்த இடத்துல ஒரு வகையான ஆயுதத்தை வச்சுக்கிட்டு வர்றாரு. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், அவர்களுடைய மெர்காவா டேங்க் இருக்கு. அந்த மெர்காவா டேங்க் மேல அட்டாக் பண்ணிட்டு ஓடி திரும்ப பங்கருக்குள்ள நுழையக்கூடிய காட்சி. இது பங்கருடைய காட்சிகள். இருட்டாக இருக்கிறது. அந்த ஓட்டை வழியாக அந்த வெளிச்சம் தெரியக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இந்த சம்பவமும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய உறுப்பினர்களை இலக்கு வைத்து அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் என்று பல காட்சிகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக நமக்கு தெரியும், அதை நம்ம மொத்தமாக வெளியிட முடியாது. யூடியூபினுடைய சிஸ்டம் அப்படி இருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன சுதந்திர தேசம் மிளிர்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கண்முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா கண்டிப்பாக அவர்களை கைவிட மாட்டான். அல்லாஹினுடைய அருள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹினுடைய அருளினால் தான் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே கையேந்துவதை நிறுத்திவிடாதீர்கள், பிரார்த்திப்பதை நிறுத்திவிடாதீர்கள். அல்லாஹ் மட்டுமே போதுமானவன். அவனிடத்தில் மட்டுமே கையேந்துங்கள். வேறு யாரிடத்திலும் எதற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் கையேந்தி விடாதீர்கள். அது மாபெரும் இணை வைப்பாக மாறிவிடும். வல்ல ரஹ்மான், கருணையாளன், அன்புக்குரியவன் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே எதற்காகவும் கையேந்துங்கள். யா அல்லாஹ், அந்த மக்களை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேளுங்கள். அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அவர்களை கைவிட மாட்டான். சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற அந்த வார்த்தையை நாம் விரைவிலே கேட்கத்தான் போகிறோம். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியிலே அவர்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். முடியுமானவர்கள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காத்தான்குடியில் மாபெரும் பாலஸ்தீன விடுதலை மாநாடு 200 நாட்களையும் தாண்டிய பாலஸ்தீன பூமியில் நடக்கின்ற கொடூர மனித படுகொலைகளை கண்டித்து அதனை நிறுத்த கோரி நடைபெறும் மாபெரும் கண்டன மாநாடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு காத்தான்குடி ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்தில் நடைபெறும். ஆலிம்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள் என சகலரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எமது உறவுகளுக்காக ஒரு அந்தி வேலை.